இப்போ கொஞ்சம் சோகம் தான். ஏன்னா என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் திடீர் மரணம் அடைஞ்சிட்டாரு. ஆனா என்னைய மக்கள்கிட்ட நேரடியா நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்த்த படம் முந்தானம் முடிச்சு முருங்கா வைத்தியர். அந்த முருங்கா வசனத்தை தான் என்கிட்ட கொடுத்து பேச சொன்னாரு. பெரிய நல்ல வைத்தியரா வர்றாரு, இங்க வந்து சொல்லி விடுற வைத்தியர் ஆயிட்டாருன்னு அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னாரு. அந்த செய்தியை கேட்டவுடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆனா என்ன கேட்டா ஒரு நல்ல சாவு. நான் வாக்கிங் போறவங்க 2 பேர்கிட்ட கேட்டேன். அப்பா அவங்க சொன்னாங்க, ஒரு 10 நாளாவே அவர் கொஞ்சம் சோர்வு அவர் முகத்தில் தெரிஞ்சது, மன உளைச்சல அனுபவிச்சிருக்காருங்கிறத அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கீக்கி கன்சீவ் ஆயிருக்காங்கிற ஒரு நல்ல தகவல் கிடைச்சிருக்கு. தன்னுடைய மகனுக்கே மகனா பிறப்பாருங்கிறது எனக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு 2வது மனைவியா போயிடுச்சு. அது டைரக்டருக்கு ரொம்ப மன உளைச்சல். 4 நாளைக்கு நடந்த பொதுக்குழுவில் பேசும்போது கண்ணீர் மல்க பேசுறேன். பத்திரிகையாளர்களை திட்டினாங்க. நீங்களும் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு முறையில கேட்கிறேன். ஏங்க பாக்யராஜ் சார் இறந்து போயிட்டாருங்கிறதே டிவியில சொல்லித்தான் நிறைய பேருக்கு தெரியும். அப்புறம் நீ வந்து மீடியாக்காரங்களா வராதீங்க போவாதீங்கன்னு சொல்றதுக்கு நீங்க மீடியாவுடைய வெளிச்சம் இல்லாமல் நீங்கள் எப்படி பிரபலமானீங்க? சுகாசிங்க கேட்கறது அந்த வாய் என்ன வாய், இந்த வாய் என்ன வாய்? மீடியாக்காரங்களை பயிற்சிக்க. மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக சார் வந்திருக்காங்க. ஸோ என்னென்ன நடக்குது அப்படிங்கறத சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். எப்படி இருக்கீங்க சார்? இப்போ கொஞ்சம் சோகம்தான். ஏன்னா என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் திடீர் மரணம் அடைஞ்சிட்டாரு. கண்டிப்பா உங்களுக்கும் அவர் தான் குருவா சார்? எப்படி? ஆமாம், குருன்னா என்னைய அறிமுகப்படுத்தின புரட்சியில் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் கிழிஞ்சல் படத்தில் நான் வில்லன் அடித்தேன், பசி படம். அது நல்லா போச்சு, 100 நாள் போச்சு. ஆனால் என்னைய மக்கள்கிட்ட நேரடியாக நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்த்த படம் முந்தானம் முடிச்சு முருங்கா வைத்தியர். அதனால் எனக்கு அவர் குருன்னே நான் சொல்லுவேன். அதாவது கிழிஞ்சல்கள் துறை ஒரு குருன்னா இவர் ஒரு குரு. ஆனால் இவர் ஜனரஞ்சமான நடிகனை என்னை மாற்றினார். அவர் வந்து நான் ஆக்சுவலாக ஒரு பைல்வானாவே அந்த படத்தில் காமிச்சார் துரை சார். இவர் வந்து என்னை வேற மாதிரி ஆக்கிட்டார். கிழமை 60 வயசு கிழவனை, நான் அப்போ 25 வயசு தான், என்னை 60 வயசு கிழவன் ஆக்கிட்டாரு. கொண்டெல்லாம் வச்சு வேற மாதிரி மாற்றி விட்டார். என்னைய கட்டவிருந்த பொண்ணு கூட கொஞ்சம் யோசிச்சு வயசானவன்னு அப்புறம் பிறகு ஃபோட்டோ கிட்ட காமிச்சு சமாளித்தாங்க. அந்த மாதிரி என்னை எனக்குள்ளிருந்த ஒரு காமெடியனை வெளியே கொண்டு வந்தது அவர் தான். அதனால எனக்கு அவர் குருன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நிறைய படம் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார், நினைவுகள் பத்தி. அதாவது முந்தானம் முடிச்சில் 3ஆவது நாள் ஷூட்டிங் தான் நான் போனேன். 3ஆவது என்னை கூப்பிட்டுருந்தாங்க, கோவிச்செட்டிப்பாளையம் போனேன். அந்த முருங்கா வசனத்தை தான் என்கிட்ட கொடுத்து பேச சொன்னார். ஒரு 1/2 மணி நேரத்தில் மனப்பாடம் பண்ணி பேசினேன். இதை அப்படியே பேசுங்க போதும் அப்படின்னாரு. அப்படியே பேசினேன். ஒரே டேக்கில் ஓகே. நான் கோவிச்சரில் அப்போது அந்த ஒளிப்பதிவாளர் அசோக் குமார் வந்து என்னை வந்து கட்டி பிடிச்சி, யோ சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டியா நீங்கள், இது வரைக்கும் எல்லாருமே 7 டேக்கு 8 டேக்குன்னு வச்சு பொறுமையை சொய்ச்சாங்க, எப்போ தான் படம் முடியுதுன்னு நினச்சேன், நீ சந்தோஷமாக இருக்கியான்னு சொன்னார். அது எனக்கு ஒரு பெரிய பாராட்டுதலாக அமைஞ்சுது. மிகப்பெரிய விருதாக நான் அதை நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னதை, அதாவது அவர் வந்து நடித்து காமிக்கிறது மற்றவங்களுக்கு காமிப்பார். என்கிட்ட வந்து டைலாக் மட்டும் சொல்லி இதானே கொஞ்சம் நீங்கள் உள்வாங்கி பேசினா போதும் அப்படிம்பார். அதே மாதிரி அதில் வந்து காமெடி சீனில் நான் இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் காமெடி சீனில் என்ன சேர்க்கும்போது அசோசியேட் டைரக்டர் கூட சொன்னாங்க, என்ன சார் இவர் பெரிய நல்ல வைத்தியராக வர்றாரு, இங்கே வந்து சொல்லி விடுற வைத்தியர் ஆகிட்டாருன்னு அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னாரு. அந்த சீனும் ஒரு தூக்கலாக அமைஞ்சுது. ஓகே. ஸோ உடல்நிலை சரியில்லாமல் இருந்து இறந்து போயிருந்தா கூட இந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்காது. ஸோ அந்த செய்தியை கேட்டவுடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா அவர் அப்போ தான் கோவாவில் போயிட்டு குஷ்பு மகளோட கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வந்தார். ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு மரணம் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா
செய்தி கேட்டோன்னு உங்களுக்கு எப்படி இல்லை, இருந்தது? பிறப்பு தேதியும் இறப்பு தேதியும் நமக்கு தெரியாது, அது வேற விஷயம். ம். ஆனால் என்ன கேட்டால் ஒரு நல்ல சாவு. வாக்கிங் போயிட்டு வர்றாரு, வந்து நெஞ்சை பிடிச்சி அப்படியே தலை சாயுது, மூர்ச்சையை இழந்துடுறாரு. ஆஸ்பத்திரியில் போனால் காலமானாருன்னு செய்தி வருது. ஆனால் நான் வாக்கிங் போகிறவங்க 2 பேர்கிட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு 10 நாளாகவே அவர் கொஞ்சம் சோர்வு அவர் முகத்தில் தெரிஞ்சுது. அவங்க ஒய்ஃபும் கூட வந்தாங்க, பூர்ணிமா பாக்கியராஜும் கூட வருவாங்க. சில நேரங்களில் தோள் மேலே கை போட்டு கூட வருவாங்க. அவருடைய நடையில் கொஞ்சம் தளர்வு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் வந்து உடல் ரீதியாக அல்லாமல் உள்ள ரீதியாக, மனசு ரீதியாக ரொம்ப மன உளைச்சலை அனுபவிச்சிருக்காருங்கிறத அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு என்ன சார் மன உளைச்சல்? ஏன்னா 2 பேருமே ஓரளவுக்கு நல்ல செட்டில்டு தான். ஸோ பெரிய அளவுல மன உளைச்சல் அப்படின்னா என்னவா இருக்கும்? அவருடைய லட்சியம் வந்து பையன் சாந்தனு ஒரு நல்ல கதாநாயகன் ஆக்கணும் ம். அப்படின்னு நினச்சாரு. ம். முடியலை. எவ்வளவோ திறமை இருக்குது சாந்தனுக்கு. ஆனால் என்ன காரணத்திலே அவர் நடித்த படம் எதுவுமே பெரிய சக்ஸஸ் ஆகலை. அது ஒன்று. 2வது பையனு காலேஜ் கல்யாணம் பண்ணிட்டான். ம். ஆரம்பத்தில் பிடிக்காம இருந்துச்சு, அப்புறம் ஒத்துக்கிட்டாரு. இப்போ கீக்கி ஆமா. கன்சீவ் ஆகியிருக்காங்கிற ஒரு நல்ல தகவல் கிடச்சிருக்கு. இப்போவா சார்? ஆமாம். ம். அநேகமாக பாக்யராஜ் வந்து தன்னுடைய மகனுக்கே மகனாக பிறப்பாருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. ம். மகா வந்து மலையாள நடிகர் பிரதீப்ராஜை காதலிச்சது. ம். அப்புறம் அந்த லவ் புரோக்கன் ஆயிடுச்சு. ம். அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு 2வது மனைவியாக போயிடுச்சு. ம்ஹும். அது டைரக்டருக்கு ரொம்ப மன உளைச்சல். ம்ஹும். இடிஞ்சு போயிட்டார். ஏன்னா எத்தனையோ கல்யாணத்துக்கு போய் எத்தனையோ பேரை வாழ்த்தினவர், இப்படி தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலை ஆகிட்டேன்னு வருத்தப்பட்டார். அவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மகளை பார்க்கவே இல்லை, பேசவே இல்லை. ஆமா, பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பேரன் பிறந்ததுக்கப்புறம் தான் 2 பேரும் ம். மகளை சேர்த்துக்கிட்டாரு. அப்புறம் எல்லாம் சந்தோஷமாக இருந்தார். அது ஒரு மன உளைச்சல், அப்படியே மனசை அப்படியே கரைய மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அது இல்லாமல் அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ம். பாக்யராஜ் சார் வந்து கதையாசிரியர்கள் சங்க, சினிமா கதையாசிரியர்கள் சங்க தலைவராக இருந்தார். அதில் வந்து ஒரு 3 பெரிய டைரக்டருடைய படத்தை காப்பி படம் ம். வேற ஒருத்தர் எழுதுனதை காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ பெரிய டைரக்டர்கள் 3 பேர் இவர் மேலே கடுப்பாக இருந்தாங்க. அதுக்கு வந்து ஆர்கே செல்வமணி சப்போர்ட்டாக இருந்தார். ம். ஸோ கதாசிரியர்கள் சங்கத்திலிருந்து நீக்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணாங்க. நடிகர் சங்கத்துலேயும் அவர் செல்ல காசு ஆகிட்டார். ம். என்னடா இது, நாம் ஒரு பெரிய டைரக்டரு, நடிகர், கதாசிரியர், சிறந்த திரைக்கதை மன்னன்னு பேர் எடுத்தோம் அப்படின்னு அந்த பொதுக்குழுவில் பேசும்போது, 4 நாளைக்கு நடந்த பொதுக்குழுவில் பேசும்போது, நான் எல்லாம் நல்லபடியாக நடந்தேன், நீதி தவறாமல் தான் நடந்தேன், ஆனால் என்னை நிறைய பேருக்கு பிடிக்கல, கஷ்டமாக இருக்குது, என்னை ஓரம் கட்டுறாங்கன்னு கண்ணீர் மல்க பேசினார். ம். ம். அதுவும் பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும். ஏன்னா நல்லது செய்ய போய் எல்லா பேரும் தப்பாக நினைக்கிறேனே வருத்தத்துலேயும் இருந்தார் அவர். ஓகே. அது ஒரு பெரிய காரணம். அதுக்கு முந்தின நாள் நிறைய பேர்ட்ட பேசியிருக்காரு. சுரேஷ் காமாட்சி, டப்பிங் ஆர்டிஸ்ட் ஹேமமாலினி, ம். அதுக்கப்புறம் நிறைய டைரக்டர்ல பேசியிருக்காரு. இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நிறைய பேர்ட்ட வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. ஓகே. ஸோ அவரோட இறப்பானது நல்லபடியா கொண்டு போய் அரசு மரியாதையோட வந்து ஆமாம், நல்லடக்கம் செஞ்சுட்டாங்க. அதுக்கு ஓகே. முதல்வர் விஜயை பாராட்டணும். ஓகே. ஸோ நன்றி அதில் தெரிவிக்கணும். ஆமாம், ஸோ அதில் வந்துட்டு நிறைய நடிகர்கள் நடிகைகள் வந்து பத்திரிகையாளர்களை திட்டினாங்க, மீடியா பீப்புள்ஸை திட்டினாங்க. ஸோ நீங்களும் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு முறையில் கேட்குறேன், அங்கே நடந்தது என்ன, அப்படி அவங்க பேசுனது சரியா தவறா? ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் சார். அதாவது ஒரே ஒரு தவறைத்தான் ம். இந்த மீடியாக்காரங்க செய்கிறாங்க, தொடர்ந்து செய்கிறாங்க. ம். ஏன்னா அவங்க அஞ்சலி செலுத்த வர்றாங்க. ஆமாம். வர்றவங்க அவங்களா வரணும். நீங்களா மறித்து போய் பேட்டி கொடுங்க பேட்டி கொடுங்கன்னு சொல்லக்கூடாது. ம். ஏன்னா அவனே துக்கத்தில் வருவான். எதுக்கு பேட்டி கொடுக்கணும்? நீங்கள் ஒரு இடத்துல கேமராலாம் வச்சுருங்க, மைக்கை வச்சுருங்க, ம். வர்றவங்க வந்து பேசட்டும். ம். அது மட்டும்தான் செய்கிற தவறு. தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க, அது செய்யக்கூடாது. மற்றபடி சகல உரிமையும் உண்டு. ம். ஏங்க பாக்யராஜ் சார் இறந்து போயிட்டாருங்கிறதே டிவியில் சொல்லித்தான் நிறைய பேருக்கு தெரியும். தெரியும். ஆமாம். அப்புறம் நீ வந்து மீடியாக்காரங்களா வராதீங்க போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ம். ஓ, சாந்தனு சொன்னால் கரெக்டு, மகா சொன்னால் கரெக்டு,
பூர்ணிமா சொன்னா சரி. நீங்கள் யார்? ம். உங்களுக்கும் இந்த மீடியாவுடைய வெளிச்சம் இல்லாமல் நீங்கள் எப்படி பிரபலமானீங்க? ஆமா கரெக்ட் தான் சார். அது தப்பு. அதை நான் கண்டிக்கிறேன். ம். அதாவது மீடியாக்காரங்களை வசை பாடியது தவறு. ம். அந்த விஷயத்தில் சுகாசினியும் ராதிகாவும் தவறு செஞ்சிட்டாங்க. இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகளை செய்யாதீங்க. ஏன்னா மீடியாக்காரங்க இல்லாமல் இந்த உலகம் இல்லை. எல்லாத்தையும் நம்ம எதை பற்றி தெரியும்? மீடியா வச்சு தான் தெரியும். மீடியாவால் தான் நீங்களும் புகழ்பட்டீர்கள். சுஹாசினிங்கிற ஒரு உதவி ஒளிப்பதிவாளர் நடிகையானது எப்படி? நான் முதல் படத்துக்கு நான் விமர்சனம் எழுதியிருக்கேன். எனக்கு அந்த உரிமை இருக்குது சுஹாசினியை கேட்குறதுக்கு. அதேமாரி ராதிகாவுடைய எல்லா படங்களுக்கும் நான் நல்லா நடித்த படங்களெல்லாம் விமர்சனம் எழுதியிருக்கேன். அப்போ நாங்களாம் என்ன தப்பாக செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? ஏன் உங்களுடைய இப்போ நீங்கள் சமீபத்தில் என்ன கிளவி தாய் கிளவி படம் நடந்துச்சு. எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் மீடியாக்காரங்களும் நான் நன்றி சொன்னது யார்? ஆமா அவங்க பேசி ராதிகா. அது சிவகார்த்தி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சிவகார்த்தினே சொன்னார், இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். சொன்னது யார்? சிவகார்த்தி. நீங்களும் தான் சொன்னீங்க. அந்த வாய் என்ன வாய், இந்த வாய் என்ன வாய்? நான் சொல்லலாம்ல? வேண்டாம். மீடியாக்காரங்களை பகைச்சிக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை புகைப்படம் எடுப்பதற்கும் வீடியோ எடுப்பதற்கும் முழு உரிமை இருக்கிறது. ஓகே சார். உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே நீங்கள் ஒரு சில விஷயங்களை நான் எதிர்பார்க்காததும் பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ஏன்னா எனக்கு அந்த உரிமை இருக்குது. 47 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். சுஹாசினியோட முதல் படத்துக்கு விமர்சனம் எழுதியிருக்கேன். ராதிகாவுடைய முதல் படத்துக்கு விமர்சனம் எழுதியிருக்கேன். அதனால் எனக்கு சொல்ல உரிமை இருக்குது, சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு. அதனால் என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறது எனக்கு உரிமை, சுதந்திரம் உண்டு. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.